Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒவ்வொரு ஆசனமும் ஒரு குறிப்பிட்ட பலனை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஒவ்வொரு முதிரைகளும் ஒரு குறிப்பிட்ட பலனை கொடுக்கக்கூடியது. அப்போது சரியான ஒரு பிரச்சனைக்குரிய சரியான யோகாசனம் ஒரு முதிரை, அந்த இரண்டையும் சேர்த்து பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு பித்தப்பையில் கற்கள், சிறுநீரக பையில் கற்கள். நம்ம இதற்கு தனியாக முதிரைகள் தனியாக பார்த்துருக்கோம், யோகா தனியாக பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், இரண்டையுமே இணைத்து சிறுநீரகப்பை பித்தப்பையில் கற்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஜானுசீராசனம், அதே மாதிரி கற்கள் வராமல் இருக்கக்கூடிய முதிரை சூரிய முத்திரை. அப்போ அந்த ஜானுசீராசனமும் இந்த முதிரையும் இணைத்து செய்யும் பொழுது நமக்கு மிக மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, நீங்கள் இந்த ரெண்டையும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. வயது ஆக ஆக எவ்வளோ வயதானாலும் சிறுநீரகம் பித்தப்பையில் கற்கள் வராமல் வாழ முடியும். இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜாக இருக்குது, நீங்கள் ஆப்ரேஷனுக்கே போக வேண்டாம். நம்பிக்கையோடு இந்த பயிற்சிகளை, இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையும் பயிற்சி பண்ணுங்கள். முடிந்தவர்கள் மதியமும் சாப்பிட்றதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். கற்கள் நிச்சயமாக கரைந்து வெளியே வரக்கூடிய நிலை கிடைக்கும். உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். அடிக்கடி சொல்வது தான், மைதாவினாலான உணவுகள், புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடுங்க. காலை எழக்கூடிய நேரம் 4 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 மணிக்கு படுத்துருங்க. அந்த 9:30லேருந்து காலையில் 3 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கட்டும். அந்த நேரத்தில் தான் நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே நல்ல பிராணாற்றலை பெற்று ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம், அது ரீஜெனரேட் ஆகக்கூடிய நேரம். இதில் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், நம்ம ஆரோக்கியத்திற்காக எதையும் இழக்க தயாராக இருக்கணும். நிறைய நபர்கள் இன்றைக்கு வாட்ஸ்அப் அந்த மாதிரி பார்த்துட்டு இரவு 12:30 மணி 1 மணிக்கு தூங்குறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ராஜ உறுப்புகள் ஒழுங்காக இயங்காது. ஆகையினால் ஆரோக்கியம்தான் நமது முக்கியமான லட்சியமாக இருக்கணும். ஆரோக்கியத்திற்காக எதையும் இழக்க தயாராகுங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி பித்தப்பை சிறுநீரக பையில் கற்கள் வராமல் தடுக்கக்கூடியது. அப்படி கற்கள் வந்தாலும் இந்த பயிற்சியின் மூலமாக முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது ஜானுசீராசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். யோகாசனங்களை மிக நிதானமாக, பொறுமையாக, மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும். இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஆசன நிலைக்கு எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல வலது காலை நல்லா மடித்து உள்ளே வச்சுக்கோங்க, இடது கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ சாதாரண மூச்சில் பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக கால் பெருவரில் தொட முடியுதான்னு பாருங்கள். நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணுறாங்க. மெதுவாக கிளக்குனிங்க. 2 கால் பெருவரில் தொட்டாலே போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கால் மாற்றிக்கோங்க. அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ சாதாரண மூச்சில் பண்ணுறாங்க. கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக கால் பெருவரில் தொட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணுறாங்க. மெதுவாக கிளக்குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் அகட்டிக்கோங்க. 2 கையினால் ஒவ்வொரு சைடாக நார்மல் ப்ரீத்திங்கில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த பக்கம் நார்மல் ப்ரீத்திங்கில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கால் பெருவரிலையும் பிடிச்சிக்கோங்க. மெதுவாக கிளக்குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ்.
இப்போ மூச்சை வெளியே விட்டு மூச்சை உள்ளெழுத்து மூச்சை நிறுத்தி ப்ரீத் அவுட் பண்ணிட்டு பண்ண போகிறாங்க. ஜானுசிராசனம். மீண்டும் முதல்ல ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க, அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, 2 கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே நேராக வந்துடுங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சை உள்ளெழுத்துட்டே வாங்க, ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க. கால் மாற்றிக்கோங்க, கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்துட்டே வாங்க, மூச்சு வெளியே விட்டுருங்க. நார்மல் ப்ரீத்திங். 2 காலாக கட்டிக்கோங்க, 2 கையினால் ஒவ்வொரு சைடாக மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. அங்கே நார்மல் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்துட்டே வந்துடுங்க, மூச்சு வெளியே விட்டுருங்க. அடுத்த பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்துட்டே வந்துடுங்க, மூச்சு வெளியே விட்டுருங்க. இப்போ 2 கையினால் 2 கால் பருவரில் பிடிச்சிக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்துட்டே வாங்க, மூச்சு வெளியே விட்டுருங்க. நார்மல் ப்ரீத்திங். இப்போ பொறுமையாக திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்தில் முதல்ல சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். உங்களது ஆழ்மனதில் இந்த முதிரையின் மூலமாக நமது பித்தப்பை சிறுநீரப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரைவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க, ஒரு கால் மட்டும் மடிச்சுக்கோங்க. முதல் முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல். மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுநீரகம் சிறுநீரகப்பை பித்தப்பைக்கு நல்ல பிராண ஆற்றல் இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க. பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. முதல் முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, அதோட மையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். இந்த முதிரையின் மூலமாக சிறுநீரகம் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரைவதாக எண்ணுங்கள்.
காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பித்தப்பை, சிறுநீரகப்பை நல்ல ஒரு பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். இப்போ உங்கள் மனசு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு நாள் இல்லை 15 நாட்களுக்கு ஒருக்க எடுத்துக்கோங்க. வாழைப்பூவும் 15 நாட்களுக்கு ஒருக்க உணவில் எடுத்துக்கோங்க. வேப்ப இலை கொழுந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக சிறுநீரகப்பை, பித்தப்பையில் கற்கள் வராமல் சிறப்பாக வளமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் யோகா முத்திரையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.